வணக்கம். திஸ் இஸ் மாதவன். அன்னை பாரத் கிங்ஸ்வே பிளாட் நம்பர் 102ஓட ஓனர். என்னோட ஜேர்னி வித் அன்னை பாரத் வந்து ஒரு நைஸ் மெமரி. ஐ எம் கரண்ட்லி ஒர்க்கிங் இன் மலேசியா. என்னோட நேட்டிவ் வந்து மதுரை. ஸோ மதுரையில் ஒரு ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா வரும்போது, ஸோ நிறையா பில்டர்ஸ் அப்புறம் நிறைய பில்டர்ஸை அப்ரோச் பண்ணும்போது இங்கேருந்தே மலேசியாவிலேருந்து நிறைய பேர்த்த நான் அப்ரோச் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு நாள் அன்னை பாரத்தை கான்டாக்ட் பண்ணும்போது டீட்டெயில்ஸ்லாம் கிங்ஸ்வே ப்ராஜெக்டை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும்போது அவங்களோட அப்ரோச் ப்ராசஸ் ப்ரொசீஜர் இதெல்லாம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தது. எனக்கு சாட்டிஸ்ஃபையாகவும் இருந்தது. ஸோ அதனால் நான் அன்னை பாரத்தை சூஸ் பண்ணி என்னோடய ட்ரீம் ஹவுஸை ப்ராஜெக்ட் ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் மலேசியாவில் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்தது. எப்படி நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியும், எப்படி நம்மளால் ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் முடிக்க முடியுமா அப்படின்ற ஒரு டவுட் இருந்தது. பட் ஆனால் தேங்க்ஸ் டு அன்னை பாரத், அவங்க நான் இங்கேருந்து எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அவங்க ப்ராப்பர் கம்யூனிகேஷன், ரெகுலர் ஸ்டேட்டஸ் அப்டேட் இதெல்லாம் அவங்க அங்கேருந்து எனக்கு ப்ராப்பராக கொடுத்துருவாங்க. ஸோ என்ன பிளான் எனக்கு சொன்னாங்களோ அதை அவங்க நீட்டாக ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணி சொன்ன டைமுக்கு முன்னாடியே எனக்கு என்னோடய ட்ரீம் ஹவுஸை அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். ஒரு நிறையா கஸ்டமைசேஷன் நான் மிடில் ஆஃப் த ஒர்க்கில் நான் சொன்னேன். அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணி அதை எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. இன்க்ளூடிங் எம்டி, அப்புறம் சைட் இன்ஜினியர்ஸ், சூப்பர்வைசர்ஸ், எல்லா ஒர்க்கர்ஸ், அன்னை பாரத்தோட ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருந்தது. ஸோ அதனால தான் என்னால் என்னோடய ட்ரீம் ஹவுஸை நான் மலேசியாவிலேருந்து நல்லபடியாக முடிக்க முடிஞ்சது. தேங்க்ஸ் டு அன்னை பாரத்.